நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது முக்கோண வெற்றின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, மும்மூர்த்திகள் சொல்லுவாங்கல்ல, பிரம்மா, சிவன், விஷ்ணு. அதே மாதிரி நம்ம கிரிக்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட்லயும் மும்மூர்த்திகள் இருந்தாங்க. ராகுல் டிராவிட், சௌரவ் கங்குலி, சச்சின் டெண்டுல்கர். ஒரு 98 to 2005 2007 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மும்மூர்த்திகள் சேர்ந்து விளையாண்டாதான் அதனுடைய வெற்றி வேற மாதிரி இருக்கும். அவங்க மும்மூர்த்திகள்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க, நின்று விளையாடுவாங்க. அந்த காலகட்டங்களில் உள்ள கிரிக்கெட்லாம் அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதுபோல இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான காலகட்டங்கள்ல மும்மூர்த்திகள் நம்ம யாரை சொல்லலாம், ஒரு இளைஞர் சமுதாயத்துக்கு எவ்வாறு வெற்றி கொடுக்க முடியும், அந்த மும்மூர்த்திகள் யார்? ஒரு முக்கோண வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது முக்கோண வெற்றினா எப்படி சொல்றது அப்படின்னா, நம்ம அப்துல் கலாம் சொல்லுவார்ல, நல்ல ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால் இளைஞர் சமுதாயம் எழுச்சியோடும் அறிவாற்றலோடும் வீறு கொண்டு எழுந்து வர வேண்டும். அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அந்த முக்கோண வெற்றி எந்த இடத்துல தொடர்பு வருதுன்னு பாருங்களேன். மாணவ சமுதாயம் நல்லபடியா வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னா அந்த முக்கோண வெற்றி கண்டிப்பா தேவைங்க. என்னோட பார்வையில நான் எடுத்துக்கிற முக்கோண வெற்றி எது அப்படின்னா, முதலாவது மாணவர்கள், இரண்டாவதாக பெற்றோர்கள், மூன்றாவதாக ஆசிரியர்கள். இப்ப சொல்லுங்க, இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். இன்னைக்கு முக்கோண வெற்றி சக்சஸ் அடையாம இருக்கிறதுக்கு காரணம் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் சொல்வது யாரும் கேட்பதில்லை. அதுபோல் பெற்றோர்கள் எப்பொழுதுமே குழந்தைகளிடம் குறைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். குழந்தைகளிடம் மட்டுமில்லை, ஆசிரியர்களும் போனாலும் என் பையன் சாப்பிடல, என் பையன் போன் எடுக்கிறான், என் பையன் ஊர் சுத்துறான், என் பையன் கண்டுபிடி சுத்துறான், இப்படித்தான் சொல்றான். அதுபோல ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க, உங்க பையன் படிக்க மாட்டேங்கிறான், உங்க பையன் சரியா ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறான், உங்க பையன் இப்படி பண்றான், உங்க பையன் இப்படி பிஹேவியர் பண்றான், இப்படி சொன்னா இந்த முக்கோண வெற்றி எங்கே சக்சஸ் ஆகும்? இது மூணுமே இன்கரெக்டா இருக்கு. மாணவர்களும் சரியில்லை, ஆசிரியர்களும் சரியில்லை, பெற்றோர்களும் சரியில்லை அப்படின்னா முக்கோண வெற்றி சாத்தியமே கிடையாது. அப்ப இதை சாத்தியமாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு மாணவர்களும் அவர்கள் பெற்றோர்கள் சொல்வதையும் ஆசிரியர் சொல்வதையும் கண்டிப்பாக உன்னிப்பாக கவனித்து அவருடைய வார்த்தைகளில் இருந்து நமக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு மேற்கொண்டு வளர்வதற்கு நல்ல வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு உதாரணமாக ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார், பர்கர் சாப்பிடக்கூடாது, வெளியில போனா நான் ஏதாவது சாப்பிட்ற ஐட்டங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க, உடம்பு ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா மாணவர்கள் அதை கேட்டுக்கணும், அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். சரி, இது மாணவர்கள் செய்யும். இப்ப பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆசிரியர்கிட்ட போய் நீங்க சொன்னதுனால நான் நேற்று ஒரு பாஸ்போர்ட் கூட்டிட்டு போனேன், என் பையன் சாப்பிடல, நீங்க சொன்னதுனால தான் என் பையன் நல்லா கேட்டுக்கிட்டு நல்லா வளர்ந்து வர்றான், நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா கேட்டுக்கிறான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் ஆசிரியர்கிட்ட போய் பிள்ளைகளை பத்தி நல்ல விதமா எடுத்து சொல்லணும். நீங்க சொன்னதுனால தான் என் பையன் கேட்டுக்கிட்டான், நீங்க சொன்னதுனால தான் என் பையன் நடைமுறைப்படுத்துறான் அப்படின்னு ஒரு ஆசிரியருக்கு உற்சாகப்படுத்தணும். அப்படின்னா ஆசிரியருடைய மனசு எப்படி இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு என் பையன் டிவி பார்க்கறான், என் பையன் போனு பார்க்கறான், என் பையன் ஊர் சுத்துறான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த இடத்துல உங்க பையனுடைய வளர்ச்சி தட்டுப்பட்டு மட்டுமல்லாமல் கீழாக்கத்தான் போகும். அப்ப பையனை படுத்தி உற்சாகப்படுத்தி ஆசிரியரிடம் ஊக்குவிக்க வேண்டும். அப்பதான் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனுடைய வெளிப்பாடு இன்னும் மேற்கொண்டு அதிகமா பிரசன்டேஷன் பண்ணுவாங்க.
அதுபோல ஆசிரியர்கள் என்ன பண்ணணும்? நீங்க உங்க குழந்தைகளிடம் உள்ள திறமையை கண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டுட்டு வந்து சொன்னதுனால தான் உங்க பையனை இந்தந்த வழியில இப்படி கொண்டு போனா நல்லா இருக்கும், இப்படி கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி மெருகேத்தி ஒரு பென்சில் எழுதுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஷார்ப்னர் வச்சு சீவி கூர்மைப்படுத்திக்கிட்டே போவோம். அதுபோல நீங்க கண்டுபிடிச்சு சொன்னதுனால தான் இந்த பையனோட திறமையை அந்த குறிப்பிட்ட திசையில கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கு. முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆசிரியர் பெற்றோர்களை பார்த்து சொல்லையும் அது ஒரு சந்தோஷம். இப்படி முக்கோண வெற்றியானது மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என 3 பேர் சேர்ந்து உழைச்சோம் அப்படின்னா ஒரு மாணவனுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஸோ உங்க குடும்பத்துல முக்கோண வெற்றி வேண்டும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறது இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. This video sponsored by BuyMode shopping app. BuyMode is shopping application is one of the online shopping app.